வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 26th பிப்ரவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். எஸ்டர்டே வீடியோவில் சொன்ன மாதிரி இன்னைக்கும் நிஃப்டி வந்து ஹைலேருந்து இறங்கிடுச்சு. பட் லாஸ்ட் மினிட்ஸில் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிருந்துச்சு. அதாவது இந்த சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி எப்பப்பெல்லாம் வருதா அப்பப்பெல்லாம் வந்து மார்க்கெட் இறங்கணும் அப்படின்ட்டு ஒரு எழுதப்படாத விதியாட்டு இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த செஷன் சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரியில் வந்து டவுன் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பவுன்ஸ் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் லாஸ்ட்டு ஒரு 30 மினிட்ஸில். எனிவே இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் ஈவெண்ட்ஸு, நாளைக்கு ஃப்ரைடே, யூஸ்வலாக ஃப்ரைடே எப்படி இருக்கும், நாளைக்கு ஃப்ரைடே வேறு. ஸோ அந்த ஃப்ரைடேயில் என்ன சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேங்களா? எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டு, எஸ்டர்டே பொறுத்தவரையும் யூஎஸ் மார்க்கெட்டு ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. அதாவது டோ ஜோன்ஸ் 0.63%, S&P 500 0.81% அண்ட் நாஸ்டாக் 1.2% ஹையில் க்ளோஸ் ஆகிடுது. மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் என்விடியாவுடைய ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் வந்துருந்துச்சு. ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் ஒரு நல்ல ஒரு பெட்டரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. $68 பில்லியன் ரெவென்யூ கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு பெட்டரான ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து 2% நியர்லி ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது என்விடியா. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஜாப்பனீஸ் நிக்கி 0.29% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஹேங்ஸங் இண்டெக்ஸ் 1.5% டவுன் அண்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் 0.2% டவுனில் இருந்துச்சு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி நியர்லி 50 பாயிண்ட்ஸ் ஹையில் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. நியர்லி ஓப்பன் ஆனது வந்து பார்த்தோம் அப்படின்னா 25,550 ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து 25,400 அகைன் 25,500. ஓகே, ஓப்பன் ஆன இடத்துல 150 பாயிண்ட் இறங்கிட்டு ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவரி வந்துருக்குது. இன்னைக்கு ஃபைனலாக சென்செக்ஸ் 27 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. 82,248 செட்டில் ஆகிருக்குது. நிஃப்டி 14 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. 0.06%, 25,496 வந்து செட்டில் ஆகிருக்குது. ப்ராட் இண்டிசஸை பொறுத்தவரைக்கும் மிட் அண்ட் ஸ்மால் கேப், அதாவது மிட் கேப் வந்து 0.5% ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஸ்மால் கேப் ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஆட்டோ, ஃபார்மா, ஆயில் அண்ட் கேஸ், பிஎஸ்சி பேங்க், டெலிகாம், மெட்டல் 0.5% to 1% ஹையில் போயிருக்குது. மீடியா இண்டெக்ஸ் 0.7% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த ஃபார்மா இண்டெக்ஸ்லாம் பாருங்கள், இந்த ரீசெண்டாக நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்குது. ஃபார்மா ஸ்டாக் எல்லா ஃபார்மா ஸ்டாக்குமே நான் ஸ்டாப்பாக போயிட்டுருக்குது. அதாவது பிஎஸ்யூ பேங்க் வந்து எப்படி ரேலி ஸ்டார்ட் ஆகி நல்ல ஒரு பீக்லேயே நம்ம போயிட்டு இருக்குதோ அது மாதிரி ஃபார்மா ஸ்டாக் இப்போ வந்து எல்லாம் ஏற ஆரம்பிச்சிருக்குது. நிறைய ஃபார்மா ஸ்டாக்ஸ் நியர்பை பிரேக் அவுட் லெவலில் இருக்குது. அது என்ன பிரேக் அவுட் அப்படிங்கிறது என்னுடைய கிளைண்ட்டுகளுக்கு கொடுக்குறேன். சம்டைம்ஸ் சம் பிரேக் அவுட்டு என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலையும் போஸ்ட் பண்ணுறேன். ருபி 90.91 செட்டில் ஆகுது. எஸ்டர்டே வந்து 90.95 வந்து செட்டில் ஆயிருந்துச்சு. முக்கியமான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்விஎன்எல் நியர்லி 2000 crore வந்து என்எம்டிசிலேருந்து ஆர்டர் வந்து வின் பண்ணிக்கிறாங்க, மல்டிபிள் ஆர்டர்ஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ் ஈரான் நியூக்ளியர் டாக் வந்து ரீசனபுளாக போயிட்டு இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டியாக போயிட்டு இருக்குது ஜெனீவாவில். இன்னைக்கு வந்து 3rd ரவுண்டு நியூக்ளியர் டாக்ஸ் வந்து நடந்துட்டு இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் நாம் வந்து ட்ரீட் பண்ணணும். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிட்காயின் 6% ஹையில் போயிருக்குது, $68,000 வந்துருக்குது. ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு எந்த ஒரு ஈவெண்ட் இல்லை. யூஎஸ்லேருந்து 7 o'clock யூஎஸ் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் டேட்டா வரும். ஃப்ரைடே ஈவினிங் 4 o'clock இந்தியாவுடைய ஜிடிபி வருது. இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது ப்ரீவியஸாக இருக்கிற ஜிடிபி 8.2%, எக்ஸ்பெக்டேஷன் 7.8%. ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock யூஎஸ்ஏலேருந்து பிபிஐ டேட்டா வருது. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டு 110 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்களா, ஓகே. ஓவராலாக நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். என்னுடைய நேமில் நிறைய டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் எதுலேயுமே போய் ஜாயின் பண்ணிடாதீங்க. அதாவது என்னுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணிவிட்டு ஆப்ஷன் பேக்கேஜ் கொடுக்குறேன், அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுக்குறேன் அப்படின்ட்டு நிறையா ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டு நிறைய வந்து ஃபோர்ஜரி நடந்துட்டு இருக்குது. தயவு செஞ்சு என்னுடைய ஃபோட்டோவை யூஸ் பண்ணி என்னுடைய பேரில் அர்ஜுன் பங்கு மார்க்கெட், ஃப்ளையிங் கால்ஸ் நிறைய ஃபேக் ஐடி இருக்குது. இதில் எதுலேயுமே போய் பேமெண்ட் பண்ணிடாதீங்க. எதுலேயுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா வெளியே வந்துடுங்க. என்னுடைய அஃபீஷியல் டெலகிராம் சேனல் ஐடி இந்த யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அப்படியே இல்லைனாலும் பாருங்கள், இந்த இடத்துல ஸ்க்ரீனில் ஓடும். ஓகேங்களா, ஸோ என்னுடைய யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக டெலகிராமுக்கு போயிடும். அதுதான் என்னுடைய அஃபீஷியல் டெலகிராம் சேனல். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை டவுட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில்
இந்த நம்பருக்கு 8300068384க்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னுடைய டெலகிராம் சேனல் ஐடி வந்து நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு கூட ஒரு 2 பேர் வந்து அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணி தரீங்களா, இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் நான் பண்ணுறதே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதில் போயிட்டு எதுவும் ஜாயின் பண்ணிவிட்டு பே பண்ணிட்டாதீங்க. இந்த ஃபேக் டெலகிராம் சேனல்லாம் நான் வந்து சேலம் சைபர் கிரைம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி எஃப்ஐஆரும் வாங்கி வச்சிருக்கிறேன். பட் யாரும் எதுவுமே வந்து ரிமூவ் பண்ண கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நீங்கள் அதெல்லாம் ஃபேக் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃபேக் எல்லாருமே போய் ரிப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களே டெலகிராம் சேனலே வந்து ரிமூவ் பண்ணிட்டுருவாங்க. ஓகே. இப்போ ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என்னன்னு சொல்கிறது, 25,650 ஹையர் சைடு ரெசிஸ்டன்ஸ், லோவர் சைடு சப்போர்ட் 25,400. ஓகேங்களா? ஸோ இந்த 250 பாயிண்ட்ஸுக்குள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது. 25,650க்கு மேலே போச்சுன்னா 25,800 மேஜர் குரூசியல் ரெசிஸ்டன்ஸ். 25,400 கீழே வந்துச்சு அப்படின்னா அந்த கேப் வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் 25,100 வரைக்கும். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற ஒரு சம்மரி. இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹையர் லெவலில் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருங்க, காசியஸாக இருங்க. போய் ஜம்ப் பண்ணிவிட்டு பை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஓகேங்களா? ஃபர்தர் அப்டேட் எல்லாமே வந்து என்னுடைய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய 1 ஹவர் கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். நிஃப்டி பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது மேஜர் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும்போது 25,570, தென் 25,650. இதுதான் இப்போ இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. 25,650லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25,400. 400 கீழே வந்துச்சுன்னா 25,330, தென் 25,000 அந்த கேப் சொன்ன பார்த்தீங்களா, 25,100. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரைடேக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும், அதாவது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் 61,300, அதுக்கு மேலே போச்சுன்னா 61,450. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 60,950, தென் 60,800. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். வாவ், இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா, அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க, இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா? மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனையை ஃபாலோவர்ஸை பார்த்து இல்ல, திறமையை பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.